10 விஷயம் சொன்னாங்க, 10ல் 9 விஷயமும் பொய், ஒண்ணுதான் உண்மை. உயிரோட வந்ததுதான் உண்மை. நான் ஒரு ஆள் தனி ஆள் தான், தனியா ஒரு ஆள் ஒரு காட்டுக்கு ஒரு முதலாளிக்கு தனியா நான் வந்திருக்கிறேன். இறங்கின உடனே ஒரே பயம், காட்டுல தனியா இருக்கிறேன். அங்க இருந்த டிரைவர்கிட்ட கேட்கறேன், நான் இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்துறீங்க, என்ன ஏதுன்னு கேட்கறேன். அவரு பாதி உண்மைய அதை நினைச்சா இன்னமும் அப்படி கேட்டீங்களா? நான் என்ன வந்து டைலர் வேலைக்கு தானே எல்லாத்தையும் டிரைவர்கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு. அதான் வந்தவுடனே சொல்லிட்டாரு, உனக்கு எல்லா விசா சொன்னதெல்லாம் போய் எல்லாம் ஏஜென்ட்டுக்கு சொல்றது பூரா அங்க ஒண்ணு கூட கிடையாது. நீ 9 விஷயம் போய் தான், ஒரு விஷயம் தான் நீ ஆடுமைக்க தான் வந்திருக்கீங்க. நிறைய பெண்களை இங்க இருந்து அழைச்சிட்டு போய் அதே மாதிரி அவங்களையும் குடும்பப்படுத்துறாங்க, பாலியல் ரீதியா சொல்றாங்க, இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள்லாம். எனக்கு இன்னைக்கு வயசு 60 ஆயிடுச்சு. இந்த 10 வருஷமோ 5 வருஷமோ இருக்கிற வரையிலும் இதை பெட்டியை விட மாட்டேன், இந்த மைக்கை விட மாட்டேன். வெளிநாட்டை பத்தி சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சவுதியில கஃபாலா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நீக்கம் செஞ்சிருக்காங்க. இந்த சட்ட நீக்கம் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. குறிப்பா வெளிநாட்டு தொழிலாளர்கள் மத்தியில இது மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள்ல இருந்து சவுதிக்கு வேலைக்கு போனவங்க இந்த கஃபாலா அப்படிங்கிற ஒரு சட்டத்தினால மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்காங்க, அடிமைத்தனமா நடத்தப்பட்டிருக்காங்க. நம்ம ஆடு ஜீவிதம் படத்தை பார்த்தாலும் தெரியும் எந்த அளவுக்கு இந்த சட்டத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் அந்த படத்தோட மைய கருவா இருந்திருக்கு. இப்படி நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் போய் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சவுதியில அடிமைத்தனமா இருந்து இங்க வந்து 30 ஆண்டுகளாக அது சார்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியைச் சேர்ந்த சேரன் அவர்கள். அவர் தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரு, அங்க போய் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டாரு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்படி பல்வேறு விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்க எந்த ஊரு, என்ன பின்புலம், எதற்காக எந்த ஆண்டு வெளிநாடு போனீங்க, சவுதிக்கு போனீங்களா? ஆமா சார், சவுதி. என்னுடைய பேர் சேரன், கடலூர் மாவட்டம், திட்டக்குடி சொந்த ஊருங்க. நான் வந்து 1995 சவுதி அரேபியா போகிறதுக்கு முயற்சி பண்ணேன். சவுதிக்கு 95 போயிட்டு 98 வந்தேன். 3 வருடம் வெளிநாட்டு வாழ்க்கை. ஆனால் இங்கே நினைச்சது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று. எதுவுமே 10 விஷயம் சொன்னாங்க, 10ல் 9 விஷயமும் பொய், ஒன்று தான் உண்மை. உயிரோட வந்தது தான் உண்மை. அது மட்டும்தான் அந்த நடந்தது. அங்க எதற்காக வெளிநாடு போனீங்க, என்ன குடும்ப சூழல்? நான் வந்து டெய்லர் வேலை, நான் ஓரளவுக்கு 4 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே டெய்லர் கடை வச்சிருந்து நான் விருத்தாச்சலத்தில் இதேமாரிலாம் கடை வச்சிருந்தேன். 4 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு இருந்தேன். ஆனால் நான் வந்து ஒரு 2 பேரை குறைச்சிட்டு நானே கடுமையாக உழைச்சிருந்தா இங்கேயே நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வீடு கட்டியிருக்கலாம், ஒரு மிச்சம் பண்ணியிருக்கலாம். நான் வந்து ஒரு 5 வருஷத்தை இங்கே வந்து முதலாளிங்கிற தோரணையில் அதை அப்படியே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய ஏஜென்ட்டுங்கெல்லாம் 5 வருஷமாக பார்த்துட்டு, என்னப்பா இப்படியே இருக்கிற, சாப்பிட்ற, ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, ஒரு வண்டி கூட வாங்க முடியல, ஒரு பைக் வாங்கலை, வீடு கட்டல, இப்படிலாம் நீ என்ன பண்ண போகிற? என்னோடய ஏஜென்ட்டு சொந்தக்காரர் பக்கத்து கிராமத்தில் இருந்தவர், இதேமாரி வெளிநாடு போனீங்கன்னா அது மாதிரி 5 வருஷத்தில் போனான், வீடு கட்டிட்டான், 4 பேர் 4 மாடி வீடு கட்டிருக்கான். நீ என்னைக்கு வீடு கட்ட போகிற? உங்கள் அப்பாவும் அதே அவர் இன்னும் மட்டும் வீடு கட்டல, வந்து 20 வருஷமாக ரிட்டையர் ஆகும்போது தான் அவரும் கட்டுவார். 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு தான் கட்ட போகிறாரு. நீ உடனே கட்டினா சந்தோஷமாக பிள்ளைங்களை வைக்கலாம், நீ நல்லா இருக்கலான்னு நல்ல ஆசைகளை தூண்டுறாங்க. ஏஜென்ட்டுக்கு கிராமத்தில் இருக்க ஒரு 4 வீடு கட்டினுச்சுன்னா 40 பேர்கிட்ட இதை பற்றி பேசுவான். அதில் 30 பேர் 20 பேர் ஏமாந்து வெளிநாட்டுக்கு பணத்தை கட்டுவான். இப்படி தான் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது நானும் எனக்கும் ஆசை, சரி எப்படியாவது நம்மளும் வெளிநாடு போனோம்னா நல்ல செட்டில் ஆகிடலாம் போல இருக்கு, 2-3 வருஷத்தில் எப்படியாவது போகலான்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் சிங்கப்பூர்லாம் அப்போ வந்து 2 லட்சம் 3 லட்சம் வாங்க அன்றைக்கி 95. மற்ற நாடுகள்லாம் 30 ரூபா 20 ரூபா 40 ரூபா 50 ரூபா 1 லட்ச ரூபா வரலாம் வாங்கிட்டு வெளிநாட்டு மற்ற நாட்டில் போவாங்க. நம்ம 1 லட்ச ரூபா கடன் வாங்க முடியும், ஒரு 50,000 ரூபா கடன் வாங்கலாம், இல்லை அதுக்கு மேலே என்னால் முடியாது, தனிப்பட்ட முறையில் நம்ம எப்படியாவது போயிடலாம்னு நினச்சேன். சரின்னு நான் ஏஜென்ட்டுக்கு வரும்போது, நீ பணமே வேணாம், பாஸ்போர்ட்டை கொடுத்தா போதும், நீ போய் கூட நீ திருப்பி சம்பாரிச்சு அனுப்பணும் ஆசையாக பாஸ்போர்ட்டை வாங்கிடுவான். பணமே வேணாம்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டை வாங்கிடுவான். பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு 1 மாசத்துல அப்புறம் நெருக்கடி பண்ணுவான். நல்ல வேலை, நல்ல சம்பளம், நீ வேற ஒருத்தர் அனுப்பிட்டேன், உனக்கு அனுப்பலாம்னு நினைச்சிருந்தேன், நீ ஒண்ணுமே பணம் கட்டல, ஒரு 10-20 கொடுத்தா தானே நானும் போய் பாம்பே போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உனக்கு ட்ரைனிங் கொடுத்து எப்படியாவது அனுப்பணும்னு சொல்லி அப்புறம் கதையை சொல்லுவான். கையில காசை வாங்குறதுக்கு ஒரு 10 கொடு 20 கொடு 30 கொடு அப்படின்னு ஒரு 50 ரூபா வரலாம் வாங்கிட்டான் ஊர்லயே, ஒரு 2-3 மாசத்துலயே. திருப்பி என்னடா 50 ரூபா வாங்கிட்டு லேட் பண்ணிட்டு இருக்கான், என்ன வேலைன்னு ஒண்ணுமே காட்டல, இன்டர்வியூனா அதை பத்தி தச்சு காட்டல, ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லும்போது ரொம்ப விரட்டும் போது, சரின்னு வா இன்னும் ஒரு வாரத்துல சென்னைக்கு போவோம்னு சொல்லி கிளம்பிட்டால, சொல்லிட்டு வான்னு சொல்லிட்டுவான். 50 ரூபாயோட சென்னைக்கு போய் உட்காந்துட்டா, சென்னையில இருந்துட்டு திருப்பி பாம்பே போகணும், நீ ட்ரைனிங் எடுக்கணும், அதனால அங்க வர சொல்றாங்க ஓனர்னு சொல்லுவான். அப்பெல்லாம் எல்லாருமே பாம்பே போய் தான் போகணும், 95-90லாம்
அதான் எனக்கு தெரியாது. சரி இங்கே மெட்ராஸ் இருந்து ஏர்போர்ட்டில் அனுப்பிடுவோம் நினச்சிக்கிட்டு ஏறி போவோம், கட்டினா போதும் நம்ம நல்லபடியாக போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் போனால் பாம்பேயில் போய் தங்க வச்சு அங்கே ஒரு ஏஜென்ட்டுக்கிட்ட மாற்றி விட்டு அவன் 2-3 பேரோட மாற்றி விட்டு 4 பேர் மாறி 5வது ஆள் தான் என்னை ஏற்றி விடுறோம். எனக்கு ஒரு வாரத்தில் ஓகே டிக்கெட் ஓகே பண்ணி என்கிட்ட காட்டுறான். கரெக்டாக நீங்கள் ஒன்று 5 நாளில் கிளம்ப போகிறீங்க, கரெக்டாக அவங்கள அனுப்பி வச்சிடும், பயப்படாதீங்கன்னு சொல்லிடுறான். ரைட்டு, நமக்கும் டெய்லர் விசா 30,000-40,000 சம்பளங்கிறான். அங்கே போனோடனே நமக்கு திறமையாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம்னா 30 ரூபா குறைஞ்சி சம்பாதிக்கலாம் போல இருக்குது. 10 ரூபா 5 ரூபான்னு சொல்லுவானுங்க. ஆனால் வேலை செஞ்சால் நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்ம போயிடலான்னு நானும் சவுதி கிளம்பிட்டேன். டெய்லர் வேலை தான் சொல்கிறான், ட்ரைனிங் கொடுத்தான், எல்லாம் பண்ணால் ரைட்டுன்னு ஏறிட்டோம். ஆனால் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்குறது வந்து ஃப்ளைட்டு கிளம்ப காலையில் 7 மணினா 5 மணிக்கு என்னை கூட்டு போய் 1 மணி நேரத்தில் ஆஃபீஸில் கையெழுத்து வாங்கிட்டு உடனே எங்களை வந்து பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்றான். அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருந்தது? அக்ரிமெண்ட்டில் அரபியில் எழுதிருக்கு, இங்கிலீஷில் எழுதிருக்கு, நமக்கு ஒன்றும் சரியாக படிக்க தெரியாது. அதனால் வந்து சரி ஏதோ நம்மளை அனுப்புகிறான், நம்ம நம்பிக்கை நண்பர்கள் உள்ளூரில் ஏஜென்ட் இருக்கான், அவனை எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி கைத்து போடுறேன். என்னோட 10 பேர் இதேமாரி மற்ற ஏஜென்ட்டுக்கெலாம் அனுப்பினாலாம் 10 பேர் கூட வராங்க. என்ன வேலைன்னு கேட்குறேன். எனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை, மளிகை கடையில் வேலை, பெட்ரோல் பங்கில் வேலை, அப்படி இப்படின்னு ஒரு நிதானமான வேலைகளை எல்லாரும் சொல்கிறாங்க. ரைட்டு, எல்லோரும் நம்ம கலந்து போகிறோம். நமக்கும் எனக்கு டெய்லர் வேலைன்றாங்க. அப்படின்னு சரின்னு 10 பேர் கிளம்புறோம். 10 பேர் ஃப்ளைட்டில் ஏறி 7 மணிக்கு ரியாத் போய் ஃப்ளைட் ஏறுறோம். 4 மணி நேரம் அளவுக்கு மீறி சந்தோஷம். குடும்பங்களில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கவன் நம்ம வெளிநாடு போகணும்னு நினச்சா நம்ம ஏர்போர்ட்டில் ஏரோப்ளைனில் போகலாம், அதுதான் பயங்கர சந்தோஷம். எனக்கும் அவ்வளோ சந்தோஷம்தான். நம்ம ஏரோப்ளைனில் ஏறி போகிறதே அளவுக்கு மீறி சந்தோஷம். அளவுக்கு மீறினால் அமுதம் விஷயங்கிற மாதிரி அந்த மொழி பழமொழிக்கு அங்கே போய் தான் யாருக்கும் புரியுது. அப்புறம் இறங்கி அங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம் 10 பேரும். ஒரு 2 மணி நேரத்தில் திருப்பி அவங்க ஓனர் வராங்க சவுதி அரேபியாவிலேருந்து. அவனும் ஓனர் வந்தோடனே ஒவ்வொருத்தரும் பாஸ்போர்ட் வாங்கி பார்க்குறான். நான் தான் முதலாளி, ஒவ்வொருத்தரும் கூட்டு போகிறான். என் முதலாளி காணுமேன்னு சொல்லி கடைசியில் வரான். ஒரு காரில் வந்து அவன் வந்து பாஸ்போர்ட்டை வாங்குறான். என் பேர் சேரன் கேட்குறேன்னு தமிழ் ஆள் ஒரு டிரைவர் கூட வந்தவருக்கு பேசுகிறேன். உன் பேர் தானே சேரன், நீங்கள் கல்லூர் தானே, கரெக்டாக அட்ரஸ் எல்லாம் சொல்கிறான் பாஸ்போர்ட்டில் இருக்கிறது. ரைட்டு, நான் அவன் சொன்ன பிறகு பாஸ்போர்ட் கொடுக்குறேன். ஆமாம் இதே தான், நீ என் முதலாளி தான், ஒன்றும் முதலாளின்றான். ரைட்டு ஓகே, அட்ரஸ் கரெக்டாக வந்துட்டு முதலாளி அப்படின்னு முதலாளி டிரைவர் சொல்லும்போது நம்ம நம்பிக்கையாக ஒரு தமிழால் சொல்கிறாரு, நம்ம இவர் தான் நம்பி போகலான்ட்டு எல்லாரும் கூட்டு போகும்போது நானும் கிளம்புறேன். ஒரு 300 கிலோமீட்டர் வண்டி போயிட்டு இருக்கும்போது போய் அங்கே ஒரு மலைப்பகுதியில் காட்டில் போய் வண்டி நிற்கிது. வெறும் பாறைகள் நிறைந்த இடம். வெறும் மலைன்னா நம்ம நாட்டில் மரம் செடி கொடியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை, வெறும் பாறைகள். அந்த மாதிரி இடத்துல ஒரு 100 ஆடு பட்டி இருக்குது. அந்த இடத்துல ஒரு டென்ட்டு கொட்டாய், தகர கொட்டா இருக்குது. அதில் கொண்டு போய் வண்டி நிற்கிது. நைட்டு போய் ஒரு 6 மணி 5 மணிக்கு அங்கே போய் நிற்கிறோம். பார்த்தா என்னடா இந்த இடத்துல கொண்டு நிறுத்தியிருக்கான், சரி அவனுக்கு ஏதோ வேலையாட்டிருக்கான், அவன் பார்க்குறது இப்படி வந்துட்டு குறுக்க பார்த்துட்டு நம்மளை கொண்டு போவோம் போல இருக்கு டவுனுக்கு அப்புறம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இறங்குறேன். இறங்கி எல்லோரும் இறங்குன்னு சொல்கிறேன். இறங்குறோம். நான் ஒரு ஆள் தனி ஆள் தான், தனியாக ஒரு ஆள், ஒரு காட்டுக்கு ஒரு முதலாளிக்கு தனியாக நான் வந்திருக்கிறேன். இறங்கின உடனே ஒரே பயம். காட்டில் தனியாக இருக்கிறேன். அங்கேருந்த டிரைவர்கிட்ட கேட்குறேன், என்ன நான் இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்துறீங்க, என்ன ஏதுன்னு கேட்குறேன். அவர் பாதி உண்மையை சொல்லிட்டு பாதி உண்மையை மறைச்சிருக்காரு. என்ன சொன்னார்? நீங்கள் இங்கே இருங்க, காலையில் உங்களை கொண்டு வந்து முதலாளி வேறு கடையெல்லாம் இருக்குது அவருக்கு, அங்கே கொண்டு விடுவார். இப்போதைக்கு அங்கே வீட்டிலலாம் தங்க வைக்க மாட்டாங்க, நீங்கள் தனியாக இங்கே தான் இருக்கணும். என்னன்னா இப்படி தனியாக காட்டில் நான் இருந்ததே இல்லைன்னா, வீட்டிலலாம் எப்படி என்றைக்கும் தனியாக படுத்தது கூட இல்லை, யாராவது நண்பர்களோட படுப்பேன். இப்படி எனக்கு படுக்கிறதுனா தூக்கமே வராது. வேறு வழி இல்லை, வந்துட்டீங்க, பல விஷயங்கள் இங்கே இருக்குது, உண்மையை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன். அதுபடி நடந்தீங்கன்னா நல்லபடியாக சம்பாரிச்சிட்டு ஊருக்கு போகலாம். ரொம்ப பிரச்சனை பண்ணிங்கன்னா டக்குன்னு நினச்ச உடனே இன்றைக்கே நல்ல சந்தோஷமாக போய் ரூமு வேணும், ஏசி வேணும்லாம் கேட்கக்கூடாது. வந்துருக்கீங்க, பல விஷயங்கள் நடந்திருக்கு, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு டிரைவர் சொல்றாரு, சரி இன்னைக்கு நைட்டு எப்படியாவது பத்திரமா இருப்போம், இந்த இடத்துல தான் ஆடு மேய்க்க போறோமா என்னன்னு கற்பனை தான். அந்த காட்டுக்குள்ள வேற யாருமே இல்லை. ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு லைட் எரியுது, அவங்க வீடு, ஓனர் வீடு அங்கே இருக்குதுன்றான். அதான் வீடு. டிரைவர் சொல்லிட்டு நீங்க இங்கே தான் நைட்டு படுக்கணும்னு சொல்றாரு. படுக்கும்போது தூக்கம் இல்லை, 12-1 மணி வரலும் கண்ணீர் வருது. இன்ன வரையும் அந்த வேதனையிலிருந்து உங்களால மீள முடியல? அதை நினைச்சா இன்னமும் தூக்கம். 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து, அதான் 30 வருஷமா இன்னும் உங்களுக்கு ஆறாம இருக்கு அந்த காயம், அந்த வடுவு. அதை நினைச்சா தூக்கமா வராது. சரின்னு தூக்கிட்டேன், படுத்துட்டேன், இருந்துட்டேன். காலையில் 7 மணி வரைக்கும் தூக்கிட்டு இருக்கேன். காலையில் முதலாளி ஓனரும் டிரைவர் வராங்க, வந்து அடித்து எழுப்பிடுறான் தடியால். 7 மணி வரலாம் அசந்து 12-1 மணி வரலும் தூக்கம் இல்லை, படுத்துட்டேன். தூக்கி காலையில் ஏந்திரிக்கிறேன், அடித்து எழுப்பிடுறான். என்ன தூக்கிட்டு இருக்கா, 5 மணிக்கு 6 மணிக்கு ஏந்திரிக்கணும், 6 மணிக்கு ஏஞ்சி வேலைக்கு போகணும். அரபியில் கண்டுபிடி திட்டுறான், எனக்கு ஒன்றும் தெரியல அதை பற்றி. டிரைவர்கிட்ட அப்புறம் எடுத்துக்கிட்டே என்னென்ன எதுன்னு கேட்குறேன். அப்புறம் பாதி உண்மையாக லைட்டாக சொல்கிறாரு, நீ ஆடுமைக்கு தான் வந்திருக்கிற, இந்த விசா எல்லாம் சும்மா டெய்லர்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஆடு தான் மேய்ச்சாகணும். 100 ஆடு இங்கே இருக்குது, இதை காலையில் ஓட்டிகிட்டு போகணும், சாயந்தரம் வரலும் வரணும், எங்கேயும் ஒழுங்காக மேய்ச்சிட்டு வந்தால் உயிரோட போகலாம், 3 வருஷம் இருக்கணும், அக்ரிமெண்ட் விசா இப்படி தான் இருக்குது. இதேமாரி லட்சக்கணக்கான இளைஞர்கள்லாம் இப்படி தான் காட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க.
நீ ஒன்றும் பெரிய யாராக இருந்தாலும் படித்த இன்ஜினியர் படித்தவங்க கூட அந்த மாதிரி கட்டடத்தில் சிமெண்ட் கொண்டு தூக்கிட்டு இருக்கான். பல விஷயத்த சொல்லும்போது அன்றைய காலகட்டத்தில் ஃபோன் வசதி எந்த தொழில்நுட்பமும் இல்லை, இன்னும் கொடுமையாக இருந்திருக்கும்ல. அது சொல்லும்போது கொஞ்சம் ஆறுதல் படுத்திங்க நிதானம். சரின்னு காலையில் சொல்லும்போது அடி வாங்கிட்டு சரி நம்ம வந்துட்டோம் மாட்டிக்கிட்டோம், எப்படியாவது வேலை செஞ்சுட்டு நம்ம உயிரோட தப்பிச்சு போகணும், நம்ம அமைதியாக இருக்கணும் போல இருக்கணும் மனசில் ஏற்பட்டுட்டு சரின்னு வேறு காலையில் வாய்ப்புகளே இல்லை. வேறு வாய்ப்புகளே இல்லை, யார்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலை. அப்படின்னு சரின்னு ஆட்டோ ஓட்டிகிட்டு காலையில் தண்ணி கொடுக்குறாங்க. 5 லிட்டர் தண்ணியும் ஒரு பண்ணு பெருசாக பண்ணு தோசை பெரிய தோசை மாதிரி பெரிய பண்ணு கொடுக்குறான். இதான் காலை டிஃபனும், மதியானம் இதான் வச்சுக்கணும், நைட்டில் வந்து ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க. இல்லை அரிசி பருப்பு கொடுத்தா நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கணும். பல்வேறு விஷயங்கள் அப்பப்போ நான் சொல்லுவேன், அதுபடி செஞ்சுக்கிட்டு வான்னு சொல்லி டிரைவர் சொல்கிறாரு. டிரைவரும் தமிழ் ஒரு ஆள். அதனால தான் அவர் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் கேட்க முடிஞ்சது இல்லைன்னா மூமி மாதிரி அடி வாங்கிட்டு உதவ வாங்கிட்டு தற்கொலையே பண்ணி கொடுக்கு. நிறைய இளைஞர்கள் பேச தெரியாத தமிழ் ஆள் இல்லாமல் அவனுக்கு அடிக்கிற கொடுமைகள்லாம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு தமிழ்நாட்கள் இருந்ததுனால நான் கொஞ்சம் நடந்துக்கிட்டு எப்படியோ சரி பண்ணிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு நான் இருக்கிறேன். காலையில் ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறேன். காலையில இருந்து அப்படியே ஓட்டிட்டு மேய்ச்சிட்டு எப்படியே வரும்போது எனக்கு புதுசு என்ன மட்டும் நான் காட்டுங்க பெரிய பசுமையான ஆடு மேய்க்கிறதுக்கான பெரிய சூழ்நிலை எல்லாம் இல்லை. ஏதாவது பெரிய ஒரு சில 10 மரத்துல ஒரு மரம் தவறுக்கும், அதை பிச்சு ஏதாவது போட சொல்லுவான். அது மாதிரி டிரைவர் சொல்லுவார். ஒன்றும் இருக்காது. சவுதியில பெரும்பாலும் ஒட்டகம் அது மாதிரி ஒட்டகம் அதான் ஒரு பகுதியில் ஒரு இடம் இருக்குது அது மாதிரி. ஏன்னா பாலைவனமா இருக்குது, பெருச்சம்பழத்துக்கெல்லாம் இருக்கிற மரங்கள் இருக்குது. அது ஒட்டகத்தில் போய் அவன்லாம் போய் அதே மாரி ஒன்று முதலாளி வந்து பார்ப்பான். ஆரம்பத்திலேயே முதலாளி ரொம்ப கடுமையாக இருக்கிற மாதிரி என்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக இருக்கிறான். வந்தவொடனே பார்க்குறான், ஆட்டெல்லாம் தொட்டு பார்க்குறான், வயிறு ரொம்பிச்சா என்ன பண்ணியிருக்கான் ஓட்டிகிட்டு வந்துச்சுன்னு திருப்பி கொள்ளு. அது எதுக்குன்னா அங்கே வந்து பெரிய பில்லுலாம் இல்லை, இருந்தாலும் ஆட்டை வந்து ஒரு 2, 3, 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சுற்றி விரட்டிட்டு வந்தோம்னா போயிட்டு வரணும். போயிட்டு அந்த வசதியில் வந்து நல்லா பசி எடுக்கும். மனுஷனுக்கு எப்படி வாக்கிங் போனால் நல்லதோ அதேமாரி ஆட்டை ஓட்டிகிட்டு போய் விரட்டிட்டு வரும்போது அது பசி எடுக்கும்போது இங்கே வைக்கிற கொள்ளு நிறைய தீனிகளை வந்து அதை நிறையா சாப்பிட்டதுன்னா அது வளர்ச்சி அதிகமாகிடாது. அதுக்காக தான் இதை வந்து ஓட்டிகிட்டு போக சொல்கிறான். அதை எங்கேயும் கட்டி போட்டு வைக்கிறது இல்லை, பகலில் அதுக்கு தான் ஓட்ட சொல்கிறான். இது மாதிரி நான் ஓட்டிகிட்டு வரும்போது பார்த்தா இப்படி இருக்குது. திருப்பி முத நாள் விரட்டுறான், அடிக்க வரான், பாடுறான், என்னடா சரியாக மேய்க்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரான். உடனே எனக்கு மறுநாளே என்ன செய்கிறான், எனக்கு வந்து ஒரு அங்கே உள்ள சவுதி சட்டையா முதலாளி அந்த ரூல்ஸ் நிறைய நல்லா ரூல்ஸ் வச்சுருக்கான். ஒவ்வொரு முதலாளியும் ஒரு இடத்துல பழக்கம் வந்தானா அவனுக்கு ஏதாவது காப்பி டீ வாங்கி தரணும், ரெகுலராக அது மாதிரி பழக்கம் பண்ணுற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுறான் அவன் கரெக்டாக. அவன் எனக்கு 30 செட்டு யூனிஃபார்ம் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தரான். 30 செட்டே தரான். அதை உடனே மறுநாள் கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு தரான். போட்டு இதை போட்டுட்டு தான் மேய்க்கணும், எப்பயுமே இதில் தான் இருக்கணுங்கிறான். வேற ட்ரெஸ் இந்த கைலி செட்டை நம்ம பேண்ட் ஷர்ட்லாம் போடக்கூடாதுன்றான். அன்னைக்கு அதை போடணும், கழட்டி வச்சிரு. 5 நாளைக்கு 10 நாள் கழிச்சு அதை அப்படியே 10 செட்டை போய் அயன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவான். லாண்ட்ரிக்கு போயிட்டு வந்து கொடுப்பான். வேற எது சம்பளம் தரானோ இல்லையோ வாழ்க்கையில் இது 3 வருஷமா அங்கே சிறப்பாக நடந்தது. எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஆடு மேய்க்கிறதுக்கு என்னடா ஒரு யூனிஃபார்ம் இப்படி கொடுத்துருக்கானா, அதுக்காகவே நான் ஆடு மேய்க்கணும்னு ஆசைப்பட்டேன். மறுநாள் அழகா அந்த ட்ரெஸ்ஸை போட்ட உடனே எங்கள் அப்பெல்லாம் வாதியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கூட +2 படிக்கும் ஒரே ஒரு யூனிஃபார்ம், ஒரு வெள்ளை சட்டையும் ஒரு காக்கி பேண்ட் எடுத்து கொடுப்பாரு. அதே அதில் அந்த ஒயிட்டுக்கு இந்த ஒயிட்டை பார்த்தோன்னா 10 மடங்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ மோசமாக இருக்கும் நம்ம நாட்டில். ஏடா ஒரு ஆடு மேய்க்கிறதுக்கு இவ்வளோ ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுக்குறேன்னா இதுக்காக மேய்க்கிறேன்டான்னு சொல்லி அழகாக மேய்ச்சிட்டு வந்தேன். மறுநாள் மேய்ச்சிட்டு சுற்றி ஜாலியாக நல்லா ஓட்டிகிட்டு வந்து காலையில் சாயந்தரம் வந்து நிற்கிறேன். திருப்பி வந்து பார்க்குறான் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டது சுற்றி வந்து என்னை பார்த்துட்டு ஆடை பார்த்துட்டு தொட்டு பார்த்துட்டு சவுக்கு எடுத்து தலையில் சவுக்கு வச்சுருப்பான். எப்பயுமே தலை சவுக்கு மாதிரி கட்டி ஒரு வச்சுருப்பான். அதை எடுத்து சாத்துறான். 5 அடி அடிக்கிறான். அடிச்ச சுற்றி வந்து பார்த்துட்டு என்ன வெள்ளை சட்டையில் 5 இடத்துல அழுக்கப்பட்டிருக்கு. அடிக்கிறான். என்னத்துக்குன்னா அடிக்கிறான், அழுக்கப்பட்டது தெரில என்னன்னு. அப்புறம் அழுதுகிட்டே என்னன்னு டிரைவர்கிட்ட கேட்குறேன். டிரைவரு சொல்கிறார் உண்மையை, நீ ஒழுங்காக ஆடு மேய்க்கல அங்கே உட்காந்துட்டு படுத்துட்டு வந்திருக்கிற, மேலெலாம் அழுக்கப்பட்டிருக்கு பாரு, எந்த இடத்துல எப்படி அழுக்கப்பட்டிருக்குன்னா 5 அடி அதுக்கு தான் கொடுக்குறான். நீ அழுக்கப்படாமல் ஒழுங்காக மேய்க்கணும், இல்லைன்னா ஒவ்வொரு விஷயமும் அவன் உன்னை ரொம்ப கண்காணிச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆடையும் கவனமாக மேய்க்கணும், நீயும் அழுக்கப்படாமல் இருக்கணும். வெள்ளை சட்டை அழுக்கப்படனா உட்காந்து அழுக்கப்படும். ஆமாம், உட்காந்து அழுக்கப்படும். அது மாதிரி உட்காரவும் கூடாது, நின்றுக்கிட்டு கரெக்டாக மேய்ச்சிட்டு வரணுங்கிறதுக்கு தான் அவன் கொடுத்துருக்கான். ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஜிப்பா மாதிரி நல்லா நைட்டி மாதிரி ஃபுல்லாக இருக்கும், ஃபுல் அண்ட் கவர் பண்ணியிருக்கும். இந்த பட்டன் கூட ஒரு பட்டன் போடலான்னா ஒரு அடி கொடுப்பான். அப்படி எல்லாமே ரூல்ஸ் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப பயமாக இருக்குது. போலீஸ் என்னடா இது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறது
இடத்துக்கு இவ்வளோ ரூல்ஸ்லாம் வச்சுருக்கானுங்க, இப்படி இருக்கணுமா, எப்படி இருக்க முடியாதாட்டு இருக்கு. அங்கே பயங்கரமான வெயில் இருக்கும், பயங்கரமான குளிரும் 6 மாதம் 3 மாதம் வரும். அப்போ ரெண்டுமே தாங்க முடியாது நம்மளால். அந்த மாதிரி இயற்கை நம்ம வந்து இங்கெல்லாம் நம்ம இதில் 10 மடங்கு அங்கே அதிகமாக இருக்கும். தண்ணியை வந்து பயன்படுத்த முடியல, குடிக்க முடியல. இயற்கை சூழ்நிலையே எனக்கு உடம்பு ஒத்துக்கல. ஒரு மாதம் போன உடனே உடம்பு டல் 10 60 70 கிலோவில் போனால் ஒரு 50 கிலோ ஆகிட்டேன். ஒரு வருஷம் ஒரு 6 மாதத்தில் சுத்தமாக எடை குறைச்சிட்டே வருது. ஏன்னா உடம்பு ஒத்துக்கல, சரியான சாப்பாடு இல்லை. அப்படி இருக்கும்போது என்னடா இது சாப்பாடுன்றது அந்த ரொட்டி தான். மெயினாக வந்து ரொட்டி தான், காலையிலையும் மத்தியானமும் அதான் சாப்பிட்டுக்கணும். டெய்லி அதே தான். ஒரு தம்பிஸ் ஏதாவது அந்த கோதுமையில் செய்கிற ஒரு தோசை மாதிரி இட்லி மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாறும வழியா, ஆனால் அந்த கோதுமை ரொட்டி தான். அங்கே இருக்க இதேமாரி ஒவ்வொருத்தரும் பக்கத்து காட்டில் இருக்க தமிழர்கள்லாம் அங்கங்கே ஒருத்தன் தனித்தனியாக இப்படி தான் 4 பக்கமும் மேய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க. விசாரிக்கும் போது ஒருத்தன் மதுரங்கிறான், ஒருத்தன் கோயம்புத்தூருங்கிறான். இப்படி தனித்தனியாக தமிழர்கள் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். என்னடா இப்படிலாம் வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்படி தான் ஒருத்த கதையை கேட்கும்போது கண்ணீர் வருது. எல்லா முதலாளியும் சரியாக சம்பளம் தரானா, ஒவ்வொருத்தர் 2 மாதம் ஆகும் 3 மாதம் ஆகுதுங்கிறான். அதுக்கு பிறகு தான் ஏதோ 5000 தான் சம்பளங்கிறான். என்னடா நம்ம 30,000 20,000 சம்பளம்னு வந்தோம், 5000 தான் சம்பளம். 5000 தான் நம்ம சவுதி ரியால் 500 ரூபானா, இங்கே 5000 தான் நம்ம நாட்டு சம்பளம். 5000 ரூபாயை சாப்பிட்றதுக்கே அங்கே வந்து அதே பத்தாது. அங்கே இதில் தான் சாப்பிட்டுக்கணும். அதுக்கு பிறகு மிச்சம் பண்ணி ஊருக்கு அனுப்பணும்னா முடியாதாட்டு இருக்கு வாழ்க்கையே. அவ்வளோ சாப்பாடு அவங்களே கொடுத்துட்றாங்க. சாப்பாடு காலையில் மட்டும் அந்த ரொட்டி கொடுப்பான், அந்த ஒரு வேளை அது வந்து கொடுப்பான். நைட்டுக்கு நம்ம அதை சமைச்சு சாப்பிடணும். அதுக்கே ஒரு வேளை சாப்பிட்றதுக்கே நம்ம வந்து 5000 ரூபா 4000 ரூபா சரியாக போயிடும். அந்த அரிசி பருப்பு புளி இதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னா அந்த ஜாமான் வாங்கினா அதை சாப்பிட்றதுக்கே முடிஞ்சு போயிடுது. ஒரு வேளை 2 வேளை சமயத்தில் அது நம்ம ரொட்டியே ஒத்துக்காது. நம்ம காலையிலேயே நானே நைட்டு கஞ்சி வச்சு அந்த சோத்தை காலையில் எடுத்துகிட்டு போய் அதை கஞ்சை குடிச்சிட்டு அவங்க கொடுக்குறது பேருக்கு சும்மா சாப்பிடுவோம். நமக்கு எப்பயுமே இந்த சோறு தானே பழக்கம். அந்த இட்லி தோசைலாம் கிடைக்காது அங்கே. ஹோட்டலில் எங்கேயாவது இருக்கும், டிரைவர் எப்பயாவது வாங்கிட்டு வந்து ஏதாவது கொடுப்பாரு. அது சாப்பிடும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். மாதத்தில் ஒரு நாளைக்கு எதையாவது செய்வார். அவரும் அவர் சொந்த காசில் எல்லாம் செலவு பண்ண முடியாதுல்ல. இருந்தாலும் நண்பர்களுக்கு ஏதோ உதவி பண்ணணும்னு ஒரு சின்ன சின்ன விஷயம் செய்வாங்க. சாப்பாடு அது மாதிரி இதெல்லாம் பல விஷயத்துக்கு கேட்கும்போது எப்படியோ உயிரோட போகணுமே, 3 வருஷம் எப்படியாவது ஓட்டணுமேனு சொல்லி அடி உதை வாங்கிட்டு இப்படிலாம் அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு. அப்படி கேட்டிங்களா? என்ன வந்து டைலர் வேலைக்கு தானே எல்லாத்தையும் டிரைவர்கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு. அதான் வந்தவொடனே சொல்லிட்டாரு, உனக்கு எல்லா விசா சொன்னதெல்லாம் போய் எல்லாம் ஏஜென்ட்டுக்கு சொல்கிறது பூரா அங்கே ஒன்று கூட கிடையாது. நீ 9 விஷயம் போய் தான், ஒரு விஷயம் தான் நீ ஆடுமைக்க தான் வந்திருக்கீங்க. அவன் சொன்னதில் ஒன்றுமே கிடையாது. நல்ல வீடு இருக்கும், ரூம் இருக்கும், சாப்பிடலாம் இருக்கும், இவ்வளோ வேலை தான் இருக்கும். 5000 தான் உங்களுக்கும் 5000 தான் சம்பளம். 3 வருஷத்தில் 1 ரூபா கூட சேர்த்து தர மாட்டான்னா. ஒரு டீக்கு சாப்பாட்டு கூட ஒரு 10 ரூபா மாதம் அந்த சம்பளம் கொடுக்கும்போது டீ சாப்பிட வாங்கி தர மாட்டான். அவ்வளோ கரெக்டாக இருப்பான், அவ்வளோ இறக்கமில்லாத இருப்பான். இப்படி முதலாளி இருப்பான். சில பேர் நல்லா வாங்கி கொடுப்பான், ஏதாவது சாப்பாடு நல்லா வாங்கி கொடுப்பான், வேணுங்கிறத செய்வான், ஏதாவது கையில் செலவு வச்சுக்கிட்டு 10 20 கொடுப்பான், பிச்சை போடுவான். அந்த ரம்ஜான் மாதம் ஒரு மாதம் வருஷத்தில் அந்த ஒரு மாதம் கும்பிடும்போது கொஞ்சம் இறக்கப்படுற மாதிரி என் முதலாளி சில சோறு கொண்டு வந்து கொடுப்பான். அந்த ஒரு மாதம் வருஷத்தில் ஒரு வாரம் 10 நாளைக்கு நல்ல சாப்பாடு, ஒரு நல்ல சாப்பிட்றதுக்கு தான் கிடைக்கும். எப்படா ரம்ஜான் வரும்னு நாங்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். வருஷம் 3 வருஷமும் இப்படிதான் வாழ்க்கை ஓடிச்சு. 3 வருஷத்துல 3 மாசம் இந்த ரம்ஜான் மாசத்துல மட்டும்தான் சந்தோஷமா சாப்பாடு ஏதோ நிம்மதியா கிடைச்சிச்சு. சார், அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஏதாவது கடிதம்லாம் எழுதுனீங்களா? ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? எல்லா விஷயமும் பண்ணி பார்த்தோம், எதுவுமே நடக்காது சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் வந்து நாங்கள்லாம் லெட்டர் தான், அப்போலாம் ஃபோன் வசதி இல்லை. 95 98 நாங்கள் வந்து வரலும் 2000 வரல 2005 வரலுமே அங்கே ஃபோன் வசதிலாம் யாருக்கும் இல்லை. எல்லாம் லெட்டர் தான் எழுதுவோம். லெட்டர் எழுதுனா 2 மாதம் கழிச்சு போவோம், அங்கேருந்து 2 மாதம் கழிச்சு தான் இங்கே வரும். இந்த தகவலை நண்பர்கள்ட்ட சொல்லுவோம், இந்த அரசாங்கத்திட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் ஏமாத்துறானுங்க, இது எப்படி வெளியே வர்றது போகிறது, நம்ம தூதரங்கள்லாம் எங்கே இருக்குது என்னன்னு சில விஷயத்த கேட்கும்போது சொல்லுவாங்க. எனக்கும் அதுக்கும் 1500 கிலோமீட்டர் வித்தியாசம். ரியாத்தில் சென்ட்ரல் அங்கே ஒரு இடத்துல தான் இந்தியன் எம்பாசி இருக்கும். நாம் இருக்கிறது காட்டில் எந்த பகுதியிலையும் இருக்கும். இங்கேருந்து லெட்டர் எழுதினா கூட லெட்டர் எழுத அவங்களுக்கு போகாது. அங்கே தமிழாள் ஆஃபீஸில் இருந்தால் தான் அதை எடுத்து படிப்பான், 4 பேருக்கு சொல்லுவான். ஃபோன் வசதி இல்லை. அவ்வளவு கொடுமைகளை லட்சக்கணக்கான இளைஞர்கள் சவுதியில் இன்றைக்கும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. அது மாதிரி நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாத காரணம் இந்த மாதிரி கஃபா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு சட்டம் தானா? சட்டங்கள் அது மாதிரி இந்த சட்டங்கள் இருந்ததால எங்கேயும் யாரையும் போக முடியல. தப்பிச்சு எங்கே போனாலும் போலீஸ் பிடிச்சிருவாங்க. நமக்கு ஆக்காம அந்த ஐடென்டி கார்டெல்லாம் தரமாட்டான். நம்ம தப்பிச்சு எங்கேயாவது போனோம்னா போலீஸ் பிடிச்சி வச்சிருந்து இவன் ஏதாவது நல்லபடியாக நம்ம முதலாளி நடந்தோம்னா அவன் ஏதோ வழி தெரியாமல் வந்துட்டான், நம்மளை ஜாமீனில் கொண்டு வருவான். அவன் ஏதாவது இடக்க நம்ம பேசியிருந்தா அவன் சொல்றதை கேட்க மாட்டான், அவனை ஜெயிலில் போட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டானா முடிஞ்சு போச்சு. நம்ம 2 வருஷம் 3 வருஷம் இதை விட கொடுமைகள் அங்கே ஜெயிலில் அனுபவிக்கணுன்றாங்க. அந்த ஜெயில் வாழ்க்கையெல்லாம் டிரைவர் சொல்லும்போது அப்படியே கண்ணீர் விட்டு அழுவும் 1 மணி நேரம் அதை பற்றி நினச்சா. ஏன்னா அவ்வளோ அங்கே கடுமையான ஜெயிலில் வந்து ஒன்றுமே இருக்காது. ஒரு வேளை தான் கஞ்சி கொடுப்பான், 2 வேளை ஒன்று அடிப்பான். ஏன்டா எல்லாம் ஒழுங்காக இல்லாமல் அதனால தான் ஜெயிலுக்கு வந்திருக்கேன்னா அவ்வளோ கொடுமைகளை பண்ணுவாங்க. ஏன்னா சுதந்திர இந்தியாவில் நம்ம சுதந்திரத்துக்கு எப்படி கஷ்டப்பட்டோமோ அதேமாதிரி நம்ம நாட்டில் இந்த நாட்டில் வாழறதுக்கே நம்ம அவ்வளோ சுதந்திரம் இல்லாமல் கஷ்டப்படணுமா அழுவோன்னா டெய்லி ஒவ்வொரு பிரச்சனைகள் நடக்கும்போது சொந்த பிரச்சனையை விட பக்கத்தில் இளைஞர்கள் படுற பாடுகளை பார்க்கும்போது படித்தவன் மாட்டிருக்கான், படிக்காதவன் மாட்டுறான், எல்லாரும் இந்த காசுக்காக வந்து வெளிநாட்டில் இப்படிலாம் வாழணுமா, இதெல்லாம் வெளியே தெரியாமல் இளைஞர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கான், போயிட்டு தான் இருக்கான். இதுக்கு
இதுக்கு ஒரு மாற்று வழியை நாம போய் ஏற்படுத்தணும்னு அங்கிருந்தே எனக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா அங்க நீங்க இவ்வளவு சிக்கி இருக்கிறதுக்கு காரணம் அந்த கஃபாலான்ற ஒரு சட்டம் தான். எங்கேயும் தப்பிச்சு அப்படின்றது அப்ப தெரியும், அப்ப தெரியாது. ஏதாவது ஒரு முதலாளிட்ட வந்தா மாட்டிக்கணும் அவ்வளவுதான் சொல்லுவாங்க எல்லாருமே. அவ்வளவுதான். அந்த அங்க இருந்து திரும்பி வரணும்னாலும் முதலாளி மனசு வச்சாதான் வேற இடத்துக்கு போனாலும் முதலாளி வச்சாதான் வெளியில போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது. இதுக்கு காரணம் தான் இந்த கஃபாலா சட்டம். போலீஸ் அவனுக்கு ஃப்ரெண்டு வேணும்னே போலீஸ் எல்லாம் அப்படி வர வைப்பான், வண்டியில வந்து ஆள் தான் வேலை செஞ்சிருக்கான்னு சொல்லுவான். நாம அவன்கிட்ட சொல்ல முடியாது. அந்த வழியோட கண்ணீர் விட்டா கூட அவன் போலீஸ் பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் ஒழுங்கா வேலை செய்யலாட்டுக்கு அடிச்சிருக்கானாட்டுருக்குன்னு அவன் வந்து நம்மள எதுவும் கேட்க கூட மாட்டான். நமக்கு அரபி தெரியாது, பேச தெரியாது. அதை எடுத்து சொல்றதுக்கு டிரைவர் பக்கத்துல இருந்து உண்மையை சொல்ல முடியாது. பல்வேறு உண்மைகளை கூட இதேமாரி நல்ல வேலை செய்யறான, சம்பளம் தரமான, சாப்பாடு போட மாட்டேங்கிறான்னு கூட போலீஸ்கிட்ட சொல்ல முடியாது. இந்த பக்கத்துல இருக்க நண்பர்கள் அவர்கிட்ட வேலை செய்யறாரு, அவருக்கு பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு உண்மையை கூட சொல்ல முடியாத ஓமையர்களாக வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எப்படி வந்தீங்க நீங்க? இதுதான் லெட்டர் எழுதி பல்வேறு விஷயங்களை லெட்டர் எழுதும்போது பல உண்மைகளை வந்து எல்லாரும் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவோம். நம்ம கஷ்டங்களெல்லாம் நம்மளோட தான் இருக்கணும், வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு இளைஞர்களும் இப்படிதான் உண்மையை கூட வீட்டுக்கு வந்து 190 பேர் சொல்லாம தான் அங்கே கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சொன்னாக்க பல்வேறு வழிகள் குடும்பத்துக்கு ஏற்பட்டுரும். அங்கே கொடுத்த கடங்காரெல்லாம் உடனே கடனை கேட்பாங்க. இது உடனே நம்ம அடைக்க முடியாது, நம்ம மொத்தமாக எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லெட்டரில் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நானும் எழுதிட்டு 3 வருஷம் என் மனைவி கூட தெரியாது, யாருக்கும் உண்மையை சொல்லலை. நண்பர்களுக்கு தெரியாது, வெளியே தகவல் சொல்லுவேன் லைட்டாக, இது மேலே கடுமையாக இருக்குது, இங்கே வராதிங்கடா அப்படின்னு லெட்டரில் எழுதுவேன். இந்த மாதிரி சட்டங்கள் சரியில்லை, இதெல்லாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். அதை நண்பர்களும் ஓரளவு எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எழுதணுடைய என் மனைவிட்ட ரிலேஷன்லாம் நான் சொல்கிறதில்ல. நான் பட்ட வழி டெய்லர் வேலை தான் இங்கே செஞ்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் மொத்தமாக சம்பளம் தரேன் எடுத்துகிட்டு வரேன்னு இப்படி ஏமாற்றிக்கிட்டே 3 வருஷம் ஓட்டிட்டேன். 3 வருஷம் நல்லபடியாக திருப்பி போகும்போது டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, நீ போயிட்டு இவன் வரளவு சொல்கிறத கேட்குறான், இவன் திருப்பி இவனை கூப்பிட்டு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் கொடுப்போம் அவனுக்கிட்ட டிரைவர்கிட்ட சொல்லி என்ன நைஸ் பண்ணுவான். ரைட்டு, நானும் போயிட்டு திரும்பி வரணும்னு அவனுக்கு ஆசை. திருப்பி நாமளும் நல்ல வேலை செய்வோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். நானும் சரி போயிட்டு வந்துடுறேன் உனக்கு நல்லபடியா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் 2-3 விசா டிரைவர் மூலியமாக உனக்கு அனுப்புகிறேன், நீ 3 பேரை கூப்பிட்டு வா, அவனைக்கிட்ட நீ ஒரு 50,000-20,000 வாங்கிட்டு நீ இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சிக்கலாம், அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக தரான்னு கதையெல்லாம் நிறைய சொல்லுவாள். ரைட்டு, நாமளும் இவன்ட்டெல்லாம் இப்படி தான் ஏமாத்துறான். இருக்கும்போதே ஒரு டீ வாங்கி தர மாட்டான், நான் ஒரு நமக்கு 100-200 நல்ல சாப்பாடு வாங்கி தர மாட்டான், நான் மாத்திரம் நல்ல ரம்ஜான் மாதம் வந்து செஞ்சான், இவனுக்கெல்லாம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி நல்லபடியாக போகணும்னு சொன்னதால என் சம்பளத்தை கடைசியில் 2 மாதம் பிடிச்சி வச்சு அதில் அந்த 10,000 டிக்கெட்டை போட்டு நான் வேற ஆள் அனுப்புகிறான். வரும்போது இதே மாதிரி நண்பர்கள் அங்கங்கே காட்டில் இருந்தவன் ஏதாவது கொஞ்சம் துணியை கொடுத்து இந்த 2 துணியை கொடு, என் வீட்டில் 2 துணி கொடு, அவன் வீட்டில் கொடுன்னு இப்படி பழைய துணிகளை அவன் சேர்த்து வச்சுருந்ததை அவன் வச்சுருந்ததெல்லாம் கொடுப்பானுங்க. அதை பெட்டியில் வச்சுக்கிட்டு என் துணி தான் 30 செட்டு, அந்த ஜிப்பா தான் எனக்கு மிச்சம். 30 செட்டு ஜிப்பாவை மட்டும் மடித்து வச்சுட்டு பெட்டியை கட்டிக்கிட்டு நானும் வெளிநாட்டிலேருந்து வந்து இறங்குற மாதிரி பெட்டியை கட்டிக்கிட்டு வெளிநாட்டிலேருந்து வந்து பாம்பேயில் கொண்டாந்து விட்டான். பாம்பேலேருந்து ட்ரெயினை பிடிச்சி இப்படி வந்து ஊர் வந்து சேர்ந்தோம். பல்வேறு கதைகளை வந்து ஊர் போய் சென்னையில் இறங்குறது கூட இப்போ டிக்கெட் போட மாட்டான். அதில் ஒரு 2,000 ஒரு 1000 மிச்சம்னு பாம்பே போட்டு விட்டுருவான். பாம்பேலேருந்து ட்ரெயினில் போய் வரத்துக்குள்ள நடுவில் எத்தனையோ வழிபறிகள் திருடர்கள் எல்லாம் பாம்பேலாம் பேச தெரியாது, அங்கேயும் ஹிந்தியில் தெரியாமல் ரவுடிகள்லாம் இருக்கான். வெளிநாட்டிலேருந்து வரானா போட்டிக்கிட்டு இருக்கானா அவனை அடிச்சு பிடுங்க ஏதாவது பார்க்குறான். இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் போன அந்த முதலாளி மட்டும்தான் பிரச்சனையா? எல்லாமே சவுதியில அப்படிதான் லட்சக்கணக்கான இளைஞர்கள் எல்லா முதல்ல 190 பேரும் இப்படிதான் வந்து யாரையும் வெளியில அனுப்புறதில்ல, மத்த வேலைக்கு அனுப்ப மாட்டான். நிறைய பெண்களை இங்க இருந்து அழைச்சு போய் அதே மாதிரி அவங்களையும் குடும்பப்படுத்துறாங்க, பாலியல் ரீதியா சொல்றாங்க, இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள்லாம் பல்வேறு விஷயங்கள். அந்த கதைகள்லாம் ஒவ்வொரு டிரைவர்களும் எல்லா இடமும் சுத்தி பாக்குறவங்க வர்றவங்க அதை பத்தி தகவல் சொல்லுவாங்க. பெண்களுக்கு அப்படிதான் நிறைய கொடுமைகள், ஆண்களை விட பெண்களுக்கு நிறைய கொடுமைகள் இருக்கு. அதே மாதிரி பாலியல் தொந்தரவுகள்னால வெளியே சொல்ல முடியாத பாதி உண்மைகளை தான் இங்க சொல்ல முடியுது. ஆண்களுக்கு கூட பாலியல் தொல்லைகள்லாம் தனியா இங்க போனோம்னா அது மாதிரி சவுதி பசங்க அந்த மாதிரி தவறுகள்லாம் சில இடத்துல பண்ணுறாங்கன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நாங்களும் அந்த மாதிரி சூழல்லாம் மாட்டி தப்பிச்சு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து காட்டில் இருப்போம், ஒரு டீ குடிங்க ஒரு கடை கொண்டு போகணும்னு சொல்லுவோம். அவன் கூட்டு போகும்போது பாலியல் தொந்தரவுகள்லாம் மாணவர்கள் அங்கே இருக்க இளைஞர்கள் பண்ணுவான். நாம் அங்கே எல்லாத்துக்கும் சட்டம் ஒன்று தான், வெளியில் யாருமே பெண்களை எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் தவறும் பண்ண மாட்டான். இதேமாரி உள்ளுக்குள்ள வீட்டு வேலையை கூட்டு வந்த பெண்களை வந்து நிறைய கொடுமைகளை படுத்துறது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஜெயலலிதா பீரியடில் நாங்கள் இருக்கும்போதே இங்கே வந்து கூட வேலை செய்யலன்னு தப்பிச்சு போகும்போது ஒரு கையை வெட்டியிருக்காங்க. அந்த பெண்ணை வந்து ஜெயலலிதா வெளியே கொண்டு வந்து அவங்கள 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வாழ்வாதாரத்தை ரெடி பண்ணாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி திருவாரூரில் ஒருத்தர் வந்து குவைத்துக்கு போயிருக்காரு. சொன்ன வேலை இல்லை, சொன்ன சம்பளம் இல்லை, ஒட்டகம் மேய்க்க சொல்லியிருக்கான். நான் வேற வேலைக்கு வந்தேன், என்ன மேய்க்க சொல்ல சுட்டே தள்ளிட்டான். இன்னைக்கு வெறும் பாடி தான் வந்து சேர்ந்துச்சு. இன்னமும் தொடர்ந்து இது 28 வருஷமா நானும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு தான் இப்போ ஒரு சட்டங்கள் வந்திருக்குன்றது சில விஷயத்தை இப்போ கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கவலை அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறது போதான் தெரியும். ஆமா, இது இன்ன வரை இந்த மாதிரியான அடக்குமுறைகள்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆமா, 30 நாள் இப்ப நிறைய பேர் போதான் செய்யறாங்க, திரும்ப போறாங்க, வெளியே சொல்ல முடியாத இருக்கிறாங்க, அதையும் பார்க்க முடியுது. பாதி பேரு நல்லா அமைது சார். நிச்சயமா 10ல் போறானா ஒரு அன்னைக்கு வந்து 10ல் 8 பேர் கஷ்டப்பட்டான், ஒரு 2 பேர் நல்லா இருந்தான்.
நான் 2 பேர் வீடு கட்டுவான், 8 பேர் போயிட்டு வந்து பேருக்கு வந்து ஏதோ வாழ்ந்துட்டு இருப்பான். இன்னைக்கு 10ல் 6 பேர் நல்லா இருக்கான், ஒரு 4 பேர் இன்னைக்கும் தவறு நடந்துகிட்டு தான் இருக்குது. சரியில்லை, முதலாளி சரியில்லை, விசா சரியில்லை, சொன்ன வேலை இல்லை, சொன்ன சம்பளம் இல்லை. எல்லா நாட்டிலையுமே இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா நல்லா படிச்ச நல்ல இன்ஜினியர், நல்ல ஒரு டாக்டர், நல்ல ஒரு இதுக்கு இருக்கவங்களுக்கு கூட சவுதியில சில பிரச்சனைகள் இருக்கு, டாக்டர் கூட. சரி, ஓகே, நீங்க அங்கிருந்து வந்துட்டீங்க, 3 வருஷம் கஷ்டப்பட்டு வந்துட்டீங்க. வந்துட்டு அடுத்த கட்டம் வேலை பார்ப்போம், கடன் அடைப்போம், இப்படி எல்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும். நிறைய விட்டுட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த போறேன், நான் வந்து வெளிநாடுல ஆடு மேய்ச்சோம் இந்த ஒரு பாக்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 28 வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க. வச்சுட்டு இது சம்பந்தமான விழிப்புணர்வு இதுலயே போறதுக்கான காரணம் என்ன? எனக்கு வலி, எனக்கு நான் இன்னைக்கு நினைச்சேன், இன்னைக்கு கேட்குறீங்கல்ல, நீ கேட்கும்போதே 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நினைச்சா கண்ணீர் வருது. என்ன எந்த வேலையும் செய்ய முடியல, அவ்வளவு கொடுமை. நீ சாதாரணமா ஒரு தெரியுது கேட்கும் போது, ஆனா வந்து அவ்வளோ கஷ்டங்கள். இதை வந்து ஒவ்வொரு இளைஞர்களும் வெளியே சொல்ல முடியாம தன்னுடைய வாழ்க்கை இது முடிஞ்சு போச்சு, அடுத்த நாட்டுக்கு போனால் சம்பாரிச்சிடலாம், இதை பண்ணிடலாம், அதை சொல்லலாம் போய் சொல்லிட்டு, இப்போ ஒருத்தன் நான் பாதிக்கப்பட்டு வந்தான்னா இந்த நாட்டில் இருந்து அதை சொல்ல மாட்டான். உடனே அந்த நாட்டில் நல்ல விசா தராங்க, நாங்கள் போனால் சம்பாரிச்சிடறேன்னு திருப்பி கடன் கேட்டால் 1 லட்சம் 2 லட்சம் கடன் தந்துடுறான். வெளிநாட்டுக்குன்னா இருக்க சொந்தக்காரன்லாம். ஆனால் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லாத வந்துட்டேன்னா எனக்கு 2000 கடன், சொந்தக்காரனே தர மாட்டேங்கிறான், அண்ணன் தம்பியை தர மாட்டேங்கிறான், இருக்கிற சொத்தை தர மாட்டேங்கிறான். நாம் நேர்மையாக நடக்கணும்னு நினச்சோம்னா நேர்மையாக இருக்கிறவனுக்கு மதிப்பு இல்லை இங்கே. ஆனால் அதேமாரி தான் இளைஞர்கள்லாம் என்னத்துக்காவது உண்மையை சொல்லிக்கிட்டு சரி அடுத்த நாட்டில் போனால் சம்பாரிச்சிடலான்னு அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு அடுத்த நாட்டுக்கு போய் ஏதோ சில பேர் ஸ்டேட்டில் வரான், பாதி பேர் எப்படியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10ல் 8 பேர் நல்லா இருக்கான், ஒரு 2 பேர் வீணாகிட்டு தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு பாக்ஸ் வச்சிருக்கீங்க, ஒரு இந்த மைக் வச்சிருக்கீங்க, இதை வந்து டெய்லி என்ன நீங்க விழிப்புணர்வு பண்ணுங்க? டெய்லி மக்களுக்கு ஒரு 2 மணி நேரம், காலையில் சாயந்தரம் 2 மணி நேரம் என்னால் முடிஞ்சதை இதை மக்களுக்கு வெளிநாட்டை பற்றி சொல்லுவேன். இப்படிலாம் நடக்குது சவுதியில, வீதி வீதியா போய் சொல்லுவேன். ஆமா ஆமா, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று சொல்லுவேன். ஒரு குடிகாரன் எப்படி டெய்லி குடிச்சிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு ஏதோ கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம தெளிவா படிச்சிருக்கோம், ஓரளவுக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கிறோம். இன்னைக்கு இன்னமும் அதை வந்து மக்களுக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா எய்ட்ஸ்ன்னு இருக்கு, கவர்மெண்ட் நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்கு, இருந்தாலும் தவறுகள் நடக்குது இல்லை. அது மாதிரி நம்மளால முடிஞ்சது இது ஒரு தனி மனிதனா நம்ம செய்யணும்னு 28 வருஷமா நான் செஞ்சுட்டு இருக்கேன். காலையிலேயே சாயந்தரம். ஆமா, காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம். எங்க போனாலும் மைக்கை கையில வச்சிருப்பேன், பெட்டியை கையில் எடுத்துட்டு போவேன். கல்யாண வீட்டுக்கு போனாலும் இதை பத்தி 4 பேர்கிட்ட பேசுவேன், பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாலும் 4 பேர்கிட்ட பேசுவேன். என்னன்னு படிச்சா இதை 4 பேர் எடுத்துட்டு தான் போவீங்க. எங்க போனாலும் என் வாழ்க்கையில என் பேண்ட் ஷர்ட்டை போடும்போது கைத்துல இதே மாதிரி அப்பெல்லாம் போர்டு மாட்டிக்கிட்டு நான் வந்து வெளிநாடே போவாத ஆடு மேய்ச்சோன்னு எழுதி மாட்டிருப்பேன். அவ்வளவு வெறித்தனமா இருப்பேன். பார்த்தா பைத்தியக்கார மாதிரி எல்லாரும் சொல்லுவான். என் பொண்டாட்டியே என்னை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலான்னு நினச்சாங்க. நான் இருந்தாலும் புரிய வச்சு, என் மனைவியை புரிய வச்சு, என் மனைவியை மட்டும் புரிய வச்சேன். என் பையன் இன்னைக்கு இன்ஜினியர் படிச்சுட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு அவன் செட்டில் ஆகிட்டான். நான் வெளிநாடு போகாமலே ஏதோ ஒரு பேங்க்ல வேலை செய்கிறான், ஏதோ ஒரு தனியார் இருக்கிறான். ஆனால் நான் வந்து இதை வந்து விடக்கூடாதுன்னு எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் நான் தெளிவாக இருக்கிறேன். குடிச்சிட்டு ரோட்டில் படுத்துருக்கல, டெய்லி 300 ரூபா வெட்டி செலவு பண்ணலை, வண்டிக்கு பெட்ரோல் போடுவேன், 4 ஊருக்கு போவேன், என் திருப்திக்கு நான் வேலை செய்கிறேன், எனக்கு திருப்தியாக இருக்குது. நான் உன்னோட என்ன வேலை செய்யணுமோ என்னால் முடிஞ்சது 2 துணி தச்சு தருவேன், உனக்கு ஹெல்ப்பாக இருப்பேன். என் டைலரிங் தான் பண்ணுறேன், டெய்லரிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் சென்னைக்கு வந்து இறங்குனீங்க, இப்போ இங்கேயும் கேம்பெயின் பண்ணீங்களா? ஆமாம் ஆமாம், வந்து எங்கே வந்தாலும் இறங்கின உடனே அந்த பஸ் ஸ்டாப்பில் யாராவது 4 பேர் பார்ப்பாங்க, என்னன்னு கேட்பாங்க, என்ன இப்படி ஏமா போட்டுருக்கீங்க சார் கேட்பாங்க. இதே மாதிரி ஏமாந்துட்டேன் சார், 28 வருஷமா மக்களுக்கு பண்ணுறேன், பார்த்து போங்க, சவுதியில் இப்படி நிலைமை கடுமையாக இருக்குது, மற்ற நாட்டில் ஒவ்வொரு சட்டங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுட்டு போங்க. துபாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்குலாம் தெரிஞ்சே தான் நானும் போனேன். அங்கே வந்து சவுதியில் சிகரெட் குடிக்க கூட சுதந்திரம் கிடையாது. உள்ளுக்குள்ளே ரூமில் எதாவதுனாலும் செய்யலாம். அது கூட சிகரெட்டு குடிக்கவே எவ்வளோன்னா அங்கே குடிக்கிற விஷயமே கிடையாது சவுதியில். ஒரு குடிக்காரனா நம்ம நாட்டில் திருத்தணும்னு நினச்சா சவுதிக்கு அனுப்பலாம், தப்பே கிடையாது. அவன் போய் அங்கே திரும்பி வந்துடுவான். ஆனால் நல்லா இருக்கிறவன நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொல்லி துபாய்க்கு அனுப்பினோம்னா அங்கே குடிகாரன் ஆகி திரும்பி வரான். ஏன்னா அந்த நாட்டில் எல்லா சுதந்திரமும் இருக்குது, பாம்பே மாதிரி எல்லா வசதியும் இருக்குது. அதனால் வெளிநாடு போகிறவங்க தன்னுடைய கட்டுப்பாடு, குழந்தைகள் குடும்பங்களும் நினச்சிக்கிட்டு சவுதிக்கு போகிறவனுக்கு அமைய மாட்டேங்குது. ஆனால் எல்லாம் அமைஞ்சு துபாய்க்கு போகிறவன் எல்லாத்தையும் குடிச்சிட்டு அங்கேயும் விராலாக வரான், இங்கேருந்தும் பாதி பேர் வெளியே விராலாக தான் வரான். பெட்டிக்குள்ளே என்ன சார் வச்சுருக்கீங்க? அதுதான் பெட்டியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டியில் பல விஷயங்கள் இதேமாரி மலேசியா போக வேண்டாம்னு இதை வந்து முதல்ல இதை பற்றி நிறையா போர்டு வச்சுருப்பேன். அது மாதிரி நோட்டீஸ் எல்லா இடத்துலையும் இதை அடிக்கிறதுக்கு நிறைய நோட்டீஸ் அடித்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து அது மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி அதேமாரி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த, இந்தியர்கள்லாம் கவனமாக இருக்கணும், போகணும், நிறைய விஷயங்கள் நம்ம பேப்பரில் வர செய்தியை. அதேமாரி குடைக்குள் மழைங்கிற மாதிரி பெட்டிக்குள் பெட்டின்னு ஒரு சின்ன பெட்டி ஒன்று இதுலேயும் வச்சுருப்பேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வெளிநாட்டில் ஆடு மேய்ச்சோம் தான், எங்கே போனாலும் இந்த மாதிரி 4 பெட்டி ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அப்பப்போ ஏதாவது சரி பண்ணணும், அந்த இடத்துல எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போவோம். வீணாக போச்சுன்னா திடீர்னு வச்சுட்டுக்குள்ளே பெட்டி
ஏன்னா இது ஆபீஸ் போகும்போது ஒரு சின்னதா சிம்பிளாவது எடுத்துட்டு போகணும், பெரிய பொட்டி எடுத்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு உட்காந்துருக்கும் போது இது இப்படி சைட்ல எங்கேயாவது லக்கேஜ்ல மேல வச்சிருவோம். இது கையில இருந்தா பக்கத்துல இருக்க 4 பேராவது பக்கத்துல படிப்பாங்கல்ல, நம்ம சேஃப்டியா வச்சுக்கலாம்ல. எப்ப இருந்தாலும் நம்ம ஆடு மேய்ச்சோம்னு அடையாளம் தெரியணும், அதுதான் முக்கியம். இன்னைக்கு நான் வந்து சம்பாரிச்சு என் ஊர்ல பண்ண முடியும், இருந்தாலும் இதை விழிப்புணர்வு பண்றதுக்கு யாருமே இல்லை. ஒவ்வொரு வெளிநாடு போயிட்டு வந்தவங்களும் யாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு மறந்து போய் மற்ற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னால மறக்க முடியல தமிழர்கள் படுற பட்ட வலி வேதனை இதெல்லாம் தூங்க முடியல. இன்னை வரலும் அந்த வலி எனக்கு அதிகமா இருக்குது. அதனாலதான் இதை பத்தி பேசணும்னு நான் சாவர வரலும் பேசணும் முயற்சி. இப்போ எல்லாருமே இந்த கஃபாலா சட்டம் நீக்கப்பட்டதற்கான மகிழ்ச்சி அடைகிறதுக்கு இது மாதிரியான வலிகளும் வேதனைகளும் இங்கிருந்து போகக்கூடிய தொழிலாளர்கள் பட்ட கஷ்டங்களும் தான். அதுதாங்க எனக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து சவுதியில இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நாம இருக்கும்போது இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு சம்பாரிச்சுட்டு நானும் ஒரு லட்சாதிபதியா 4 ஒரு வீடு கட்டுற அளவுக்கு சம்பாரிச்சுட்டு ஒரு 10 லட்ச ரூபா வந்திருப்பேன். சவுதியில கிட்டத்தட்ட 3 வருடம் பட்ட கஷ்டம் அவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களா ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வச்சிருக்கு. தன்னுடைய வாழ்க்கையில பொருளாதாரம், தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி எதையுமே பொருட்படுத்தாம மற்ற இளைஞர்களை நம்மள மாதிரி கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர் வந்து தொடர்ந்து இந்த 30 ஆண்டுகளாக பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான சட்டம் தான் கஃபாலா சட்டம். இது மாதிரியான இவரை போன்ற பல லட்சம் பேர் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த கஃபாலா சட்டம் சமீபத்தில் நீக்கப்பட்டிருக்கிறதாக அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த அறிவிப்பை பலரும் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ சேரன் சார் வந்து நம்மகிட்ட அவருடைய அனுபவங்களை பகிர்ந்துட்டாங்க. நன்றி சார். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.